வணக்கம் தமிழர்களே. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாம்சங் வந்து அவங்களோட எம் சீரிஸ்ல M12ன்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியால இல்ல, வேற ஒரு கண்ட்ரில. ஸோ அந்த போனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டீடைல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நான் தான் உங்க மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த போனோட ஸ்பெசிஃபிகேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளே தான். ஸோ இந்த போனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 HD பிளஸ் டிஸ்பிளேவா இந்த போன் நம்மளுக்கு வருது. ரெஃப்ரெஷ் ரேட் பக்கம் வந்தோம்னா இன்னும் அஃபிஷியலா நியூஸ் வரல. ஸோ நம்மளுக்கு அஃபிஷியலா ரெஃப்ரெஷ் ரேட் என்னன்னு தெரிஞ்சோடனே கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்றேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனோட ஃப்ரண்ட் அந்த டிஸ்பிளே வந்து என்ன மாதிரி வருது, அதாவது இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேவா இல்ல வாட்டர் ட்ராப் நாச்சான்னு கேட்டீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேவா தான் இந்த போன் நம்மளுக்கு வருது. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது வந்து கேமரா தான். ஸோ இந்த போனோட ரியல் சைட்ல பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த குவாட் கேமரால நம்ம ஆர்டர் வைஸாக வருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். ஸோ இப்போ நம்ம செல்ஃபி பக்கம் வந்தோம்னா செல்ஃபி பக்கம் வந்து 8 மெகா பிக்சல் உடைய ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மூணாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா பேட்டரி அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஃபோனில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 6000 mAh கெப்பாசிட்டி உடைய பேட்டரியும் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டும் டைப் சி கேபிளும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பக்கம் வந்தோம்னா ஸ்டோரேஜ் பக்கம் வந்து 3 வேரியன்ட் இருக்கு. நான் ஒரு வேரியன்ட் தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்பேஸ். செகண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்பேஸ். தேர்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம நாலாவது என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸர் அண்ட் ஓஎஸ். ஸோ இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சாம்சங் அவங்க கைப்பட தயாரித்த சாம்சங் எக்ஸினோஸ் 850 SoC ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு வரும்போது என்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் வரும்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வெர்ஷனில் வரும். இப்போ நம்ம அஞ்சாவதா என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், கலர் அண்ட் ப்ரைஸ். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்க வந்தோம்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பட்டனில் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இப்போலாம் வருதுல அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கலர் வந்தோம்னா 3 கலரில் இந்த ஃபோன் நம்மளுக்கு வருது. ஒன்று வந்து எலிகண்ட் ப்ளூ, இன்னொன்று வந்து அட்ராக்டிவ் பிளாக், இன்னொன்று வந்து ட்ரெண்டி எமரால்ட் கிரீன். இந்த 3 கலரில் இந்த ஃபோன் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் பக்கம் வந்தோம்னா ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸஸ் இல்லை, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,500லேருந்து 12,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும். அதுவும் இங்கே 3 வேரியன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். அதாவது எக்ஸ்ட்ரானா ஒரு 13,000க்குள்ளே வரும், அதுக்கு மேலே போகாது பட்ஜெட். ஸோ அவ்வளோதான் தமிழர்களே, இந்த வீடியோவில் எதுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி தெரியாதவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.